ஒரு இந்து கோவிலை பற்றி சினமூட்டும் பதிவுகளை வெளியிட்டதாக கூறப்படும் சுயேட்சை மத போதகர் ஃபிருடோஸ் வாங், செகு சந்திரா எனப்படும் டிக்டாக் பயனர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட வேண்டும் என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்காக ஒரு பத்திரிகையாளருக்கு எதிராக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதைப் போல சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என ராயர் கூறினார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று முன்தினம் தான் மலேசியர்கள் இன மத கலக்கத்தை தூண்டாமல் ஒற்றுமையை பேண வேண்டும் என்று நினைவூட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு மதத்தை சினமூட்டும் இத்தகைய பதிவுகளை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது சமூக அமைதியை பாதிக்கும் அபாயம் உண்டு எனவும் ராயர் எச்சரித்தார். ஃபிருடோஸ் வாங் தனது ஃபேஸ்புக் பதிவில் ஒரு இந்து கோவிலின் நிலத்தில் சட்டவிரோதமாக TNB கோபுரம் அமைக்கப்பட்டதா, அப்படியென்றால் நிலத்தில் அத்துமீறிய நிறுவனத்திற்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிண்டலடிக்கும் தோரணையில் கேள்வி எழுப்பினார். செகு சந்திராவோ இரண்டில் எது முதலில் வந்தது என கேட்டு பதிவிட்டிருந்தார். சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் முன்னர் அவ்விரு பதிவுகளையும் நீக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராயர் வலியுறுத்தினார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கோவில் மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கான நிலம் என ஜொஹூரில் இந்த வாரம் இந்திய சமூகத்திற்கு மகிழ்ச்சியூட்டும் அனுகூலங்கள் கிடைத்துள்ளன. ஜொஹூர் பாரு மாசாயில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் பிளாங்தோங் கோவில் சுமார் 50 ஆண்டுகளாக நிலப்பட்டாவுக்கு விண்ணப்பம் செய்து வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ நில அனுமதி கடிதத்தை பெற்றுள்ளது. இந்த நீண்ட கால காத்திருப்புக்கான வெற்றி ஒற்றுமை, பாரம்பரியம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கான ஜொஹூர் ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில மாய்கா தலைவருமான ரவின்குமார் கிருஷ்ணசாமி முயற்சியில் சாத்தியமானது. இதற்காக ஜோஹர் மந்திரி பசார் ரத்தோன் ஆபீஸ் காசிக்கு ரவின் நன்றி தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு இல்லங்களுக்கான பணிக்குழு அமைக்கப்பட்டு பல்வேறு அரசு அமைப்புகள் இணைந்து கோவிலின் நில பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இவ்வேளையில் மாடோஸ் மற்றும் சம்புரோங் தோட்ட தமிழ் பள்ளிகள் பிரச்சினைக்கும் விடுவு காலம் பிறந்துள்ளது. அவை இரண்டும் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு 6 ஏக்கர் நிலப்பட்டாவை பெற்றுள்ளன. இந்த பிரச்சனையை 2022 முதல் கவனத்தில் கொண்டு பல கூட்டங்களை நேரடியாக தலைமை தாங்கி நடத்தி ரவின் தீர்வை கொண்டு வந்துள்ளார். இதற்கும் மந்திரி பசாரும் மாநில கல்விக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் அஸ்மான் தமினும் முழு ஆதரவு அளித்துள்ளனர் எனவும் இவ்வேளையில் அவ்விருவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக ரவின் கூறியிருக்கின்றார். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ரூமா பங்சா உத்தேச பெருங்கூட்டணியின் கீழ் PN எனப்படும் பரிகத்தான் நேஷனலுடன் இணைந்து செயல்பட்டால் 16வது பொதுத் தேர்தலில் அம்னோவால் 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற இடங்களை வெல்ல முடியும் என பாஸ் கட்சியின் பிரமுகர் ஒருவர் கணித்துள்ளார். மலாய் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்தால் வாக்குகள் சிதறாமல் எதிர்க்கட்சியின் நிலை வலுப்படும் என்ற வாதத்தின் அடிப்படையில் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அஹமட் பட்லி ஷாரி அவ்வாறு கூறுகிறார். கடந்த பொதுத் தேர்தலில் அம்னோ 26 இடங்களை மட்டுமே வெற்றி கொண்டு படுதோல்வி கண்டது. இதுவே அம்னோ தலைவர் பரிந்துரைத்துள்ள பெருங்கூட்டணி சாத்தியமானால் கூடுதலாக இன்னும் 10 தொகுதிகளையாவது அம்னோவால் எளிதாக வென்றுவிட முடியும். தேர்தலில் மலாய் முஸ்லிம் உணர்வின் அடிப்படையில் பரிகத்தான் நேஷனல் ஆதரவாளர்கள் அம்னோவையும் தேசிய முன்னணியையும் ஆதரிப்பர் என பட்லி கூறிக்கொண்டார். தற்போது அம்னோ பக்கத்தான் ஹராப்பான் தலைமையிலான ஒற்றுமை கூட்டணி அரசாங்கத்தில் உள்ளது. பாஸ் மற்றும் பெர்சாத்து பரிகத்தான் நேஷனலை வழிநடத்துகின்றன. இந்நிலையில் அம்னோ பரிகத்தான் நேஷனலுடன் கைகோர்த்தால் மலேசிய அரசியல் நிலைமையே மாறக்கூடும் என்றார் அவர்.
மலாய் முஸ்லிம் கட்சிகளை ஒரே கொடையின் கீழ் ஒன்றிணைக்கும் நோக்கில் கடந்த வார அம்னோ பொதுப்பேரவையின் போது டத்துஸ்ரீ அஹமத் ஜாயித் ஹமீடி அந்த பெருங்கூட்டணி திட்டத்தை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அம்னோ ஒற்றுமை கூட்டணியிலேயே தொடருமா அல்லது பிரிக்கத்தான் நேஷனலுடன் கைகோர்க்குமா என்பது மலேசியாவின் தேர்தல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். திரங்கானு கிமாமானில் 5 வயது சிறுவன் ரம்புத்தான் பழக்கொட்டை தொண்டையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தான். வீட்டில் 6 வயது அக்காள் பழத்தை உரித்து கொடுக்க அவனும் மகிழ்ச்சியாக உண்டு கொண்டிருந்த போது அத்துயரம் நிகழ்ந்தது. சிறுவனின் குரல் திடீரென மாறியதால் குடும்பத்தினர் அவசரமாக கிமாமான் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். தொண்டையில் சிக்கிய ரம்புத்தான் கொட்டையால் மூச்சு திணறி மரணம் ஏற்பட்டது சவப்பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. விதை அல்லது கொட்டையுள்ள பழங்களை சிறுவர்களுக்கு கொடுக்கும் போது பெற்றோர் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உலக புகழ்பெற்ற கால்பந்து நட்சத்திரம் டேவிட் பேக்கம் மற்றும் ஃபேஷன் வடிவமைப்பாளர் விக்டோரியா பேக்கம் ஆகியோரின் மூத்த மகன் புரூக்லின் பேக்கம் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிளவு குறித்து முதன்முறையாக பொதுவெளியில் கருத்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தனது மனைவி நிக்கோலா பேல்ஸுடனான திருமணத்தை தனது பெற்றோரே கெடுக்க முயன்றதாக புரூக்லின் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆரம்பத்திலிருந்தே நிக்கோலாவை அவர்களுக்கு பிடிக்கவில்லை, எனவே திருமணத்தை நிறுத்த அனைத்து வகையிலும் முயன்றனர் என புரூக்லின் பேசியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா விஷயத்திலும் என்னை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள விரும்பும் பெற்றோருடன் இனி சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என 26 வயது புரூக்லின் அதிரடியாக கூறியுள்ளார். தனது வாழ்க்கையில் முதன்முறையாக தனக்காக தாம் தைரியமாக குரல் கொடுக்க முனைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனது வாழ்க்கை மற்றும் மனநலத்தை பாதுகாப்பதே தற்போது முக்கியம் என்றும் அதனால்தான் இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் கூறினார். நீண்ட காலமாகவே நீடிக்கும் இந்த குடும்ப தகராறு அண்மையில் பேக்கமின் 50வது பொன்விழா பிறந்த நாளில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அதில் பங்கேற்பதற்காக மனைவியுடன் லண்டனுக்கு பறந்த போதும் அங்கு ஏதோ அழையா விருந்தாளி போல தாங்கள் நடத்தப்பட்டதாக புரூக்லின் விரக்தியுடன் கூறியிருந்தார். இதுவரை பேக்கம் குடும்பம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. இருப்பினும் டேவிட் பேக்கம் முன்பு அளித்த பேட்டியில் குழந்தைகளுக்கு முடிவுகளை எடுக்க சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். உலகம் முழுவதும் கவனம் பெற்றுள்ள இந்த குடும்ப பிரச்சினை எதிர்காலத்தில் சமரசமாக மாறுமா என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தென்னிந்திய மாநிலம் கேரளாவில் பேருந்தில் ஆண்கள் பெண்களை உரசாத வகையில் தங்களை அட்டைப்பெட்டியால் மூடிக்கொண்டு பயணம் செய்யும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன. ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என நூதன கோரிக்கையுடன் மேம் வீடியோக்கள் மற்றும் பேரணி வழியாக விழிப்புணர்வையும் அவர்கள் ஏற்படுத்தி வருகின்றனர். பேருந்து நடத்துனரை கூட அட்டைப்பெட்டியை மாட்டிக்கொண்டு பயணம் செய்து ஆண்களுக்கு தனி ஆணையம் வேண்டும் என வலியுறுத்துகிறார். கோழிக்கோட்டை மாவட்டத்தில் அண்மையில் நடந்த ஒரு துயரச் சம்பவத்துக்கு பிறகு இந்த அட்டைப்பெட்டி பயணம் உருவாகியிருக்கிறது. 42 வயது தீபக் என்பவர் பேருந்தில் பயணம் செய்யும் போது
பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஒரு பெண் செல்ஃபி வீடியோ எடுத்து சமூக ஊடகத்தில் வெளியிட்டார். அந்த வீடியோ வைரலான நிலையில் மன உளைச்சலால் தீபக் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் வைரலான வீடியோவில் தீபக் தவறு செய்ததாக தெரியவில்லை. மாறாக பிரபலம் அடையவும் லைக்ஸ்களை குவிக்கவுமே அந்த பெண் இப்படி செய்தார் என சமூக ஊடகங்களில் விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்தன. அந்த பெண்ணின் செயலால் அப்பாவி ஆடவரின் உயிர் பறிபோயிருப்பதால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக அந்த பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபக்கின் மரணத்தால் பேருந்தில் ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்ற குரல் கேரளாவில் வலுப்பெற்று தேசிய அளவிலும் கவனம் பெற்று வருகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.